இப்போ கும்பராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னா 6 கோப்பைகள் ஓகே. அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. இந்த கார்டில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு பொண்ணு சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு கோப்பை வந்து பரிசளிக்கிறாங்க. மற்ற கோப்பைகள் வந்து பீடத்தில் வந்து இருக்கு. இதுக்கு பின்னாடி கோட்டைகள்லாம் இருக்கு. அதில் வந்து ஒரு காவலாளி இருக்கான். இந்த பின்னாடி இதெல்லாமே இருக்கும்போது பழைய பிரச்சனைகள் வந்து நீங்க போகுதுங்கிற விஷயத்த குறிப்பிடலாம். ஏன்னா கும்பராசியும் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட ஆதிக்கத்துக்கு வராங்க. இது வந்து காற்று தத்துவம் கொண்டது. காற்று தத்துவம் என்ன அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து ஸ்டடி மைண்ட் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆனால் அவங்களுக்கு அன்பு இருக்கும், கருணை இருக்கும், அரவணைப்பு இருக்கும், அது எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன ஆகுது, அதை வச்சு அவங்கள வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு. பழைய நண்பர்களோ இல்லை பழைய தொடர்புகள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அப்படி வரும்போது அவங்க ஏதாவது கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் வந்து தடைப்படும். ஸோ இது என்னன்னா ரீயூனியன் மாதிரி பழைய நீங்க செஞ்ச விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு திரும்பி வரும். அதுக்கு நீங்களே தடையாயிடக்கூடாது. இவங்களுக்கு வந்து கோப்பை வந்ததால வாட்டர் எலிமெண்ட் தான். வாட்டர் ரிலேட்டடா நீர் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணால் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு காற்று தத்துவம் தான் டாமினேஷன். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதத்துக்கு ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீர் ரிலேட்டடாக வாட்டர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பெட்ரோல் இது மாதிரி ஏதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு அதெல்லாமே பண்ணலாம். அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும். சார், நம்ம நிறைய ராசிக்கான பலன்கள் வந்து ஜூலை மந்த்துக்கு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இதை தொடர்ந்தே வந்துட்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு சார், கும்ப ராசிக்காரங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டே இருக்கேன். கும்பத்துக்கு விடிவு காலமே வராதாடா இந்த மாதம்னாச்சும் அப்படின்னு சொல்லி, கும்பத்துக்கு விடிவு காலமே வராதா இந்த மாதம்னாச்சும் எங்களுக்கு நல்லதா யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்காங்க. நிறைய வீடியோல நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இந்த கும்பராசிக்கு டேரட் மூலியமா இந்த மாதம் எப்படி இருக்கும், அது ஜூலை மாசத்துல என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லுங்க சார். கண்டிப்பாமா, நீங்க கேட்ட மாதிரி டேரட் கார்டில் அது என்ன சொல்லுன்னு பார்த்துக்கலாம். ரன்ஸ் பண்ண பிறகு ஷஃபிள் பண்ணணும். ஷஃபிள் பண்ண பிறகு ஒரு க்ரீன் கலர் ஒரு வெல்வெட் துணியில் நம்ம வந்து ஒரு பக்கம் கார்டு வச்சுக்கிட்டு நம்ம சி ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும், குரு வாழ்க குருவே துணை. இப்போ கும்பராசிக்கு என்ன கார்டுன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கார்டை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. கும்பராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு, இப்போ கும்பராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னா 6 கோப்பைகள் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. இந்த கார்டில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு பொண்ணு சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு கோப்பை வந்து பரிசளிக்கிறாங்க. மற்ற கோப்பைகள் வந்து பீடத்தில் வந்து இருக்கு. இதுக்கு பின்னாடி கோட்டைகள்லாம் இருக்கு. அதில் வந்து ஒரு காவலாளி இருக்கான். இந்த பின்னாடி இதெல்லாமே இருக்கும்போது பழைய பிரச்சனைகள் வந்து நீங்க போகுதுங்கிற விஷயத்த குறிப்பிடுது. அதே போல பழைய ஆட்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸு, காலேஜில் படிச்ச ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசுல பழைய ஆட்களை வந்து புதுசா இப்போ மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று, முன்னாடி நீங்க யாராவதுக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, அவங்களோட கஷ்டத்துல நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்க. அந்த சப்போர்ட்டுக்கான பலன் இப்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நீங்க இருக்கலாம். இப்ப ஒரு கடன்ல நீங்க இருக்கலாம். அந்த கடனை உங்களுக்கு அடைப்பதற்கு உண்டான பழைய எப்பவோ செஞ்ச நீங்க தர்மம் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கும்ப ராசிக்காரங்கள் இந்த மாசம்.
சூப்பர் சார். இந்த கும்பராசிகளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கஷ்டத்த மட்டும் தான் எங்களுக்கு குடுப்பீங்களா? நல்லதே நடக்காதா? ஏதாவது ஒருத்தவங்கனாச்சும் கும்பத்துக்கு நல்லது சொல்ல மாட்டீங்களா? நல்லதே சொன்னாலும் அந்த நல்லது வந்து டக்குன்னு எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு பல கேள்விகள் வந்து கும்பராசிக்கு மனதுல இருந்துட்டே இருக்கு. இந்த கும்பராசிக்கு மட்டும் ஏன் சார் அடுத்தடுத்து பிரச்சனைன்னே சொல்லிட்டே இருக்காங்க? ஏன்னா கும்பராசியும் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட ஆதிக்கத்துக்கு வராங்க. இது வந்து காற்று தத்துவம் கொண்டது. காற்று தத்துவம் என்ன அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து ஸ்டடி மைண்ட் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆனா அவங்களுக்கு அன்பு இருக்கும், கருணை இருக்கும், அரவணைப்பு இருக்கும். அது எல்லாமே இருக்கும். ஆனா என்ன ஆகுது? அத வச்சு அவங்கள வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ சனி பகவான் இருக்கிறதால அவங்க நினைச்ச காரியங்களும் உடனே நடக்காது. தாமதமா தான் நடக்கும். ஒழுக்கத்தின்படி அவங்க நடந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஒழுக்கத்தை மீறி அவங்க ஆசையால் அவங்க செயல்படும்போது நிறைய துன்பத்துக்கு உள்ளாகுறாங்க. ஓகே. அதுதான் பேசிக். ஓகே சார். ஸோ கும்பத்தோட ஒரு பொதுவான கருத்துக்கள்லாம் நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த விஷயம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணாம இருந்தீங்கன்னா ஜூலை மந்த்து நீங்க ரொம்ப ஹேப்பியா உங்களுக்கு நெனச்ச காரியங்கள்லாம் சூப்பராவே நடக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அந்த மாரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஏதாவது விஷயங்கள் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இப்ப பழைய நண்பர்களோ, இல்ல பழைய தொடர்புகள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகே. அப்ப அப்படி வரும்போது, அவங்க ஏதாவது கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு குடுத்திருக்கலாம். அத மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. ம். அவாய்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் வந்து தடைபடும். ஓகே. ஸோ இது என்னன்னா, ரீயூனியன் மாரி. பழைய நீங்க செஞ்ச விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு திரும்பி வரும். அதுக்கு நீங்களே தடையாயிடக்கூடாது. அப்படி வரும்போது அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்ப பழைய மீட்டிங் ஏதாவது ஸ்டூடண்ட்ஸு, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு ஒரு சந்திக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்த நெனச்சு அத அவாய்ட் பண்ணக்கூடாது. ம். அந்த இடத்துக்கு போங்க. போகும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் வந்து அங்க காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்மளே தடையாயிடக்கூடாது. அதுதான் கும்பராசிக்கான மெசேஜ். ஓகே சார். ஸோ ஒரு அழகான விஷயங்கள் வந்து நடக்க போகுது. நடக்கிற விஷயத்த நீங்களும் கொஞ்சம் அழகாக்குங்களேன் அப்படிங்கிறது தான் இந்த மாதம் வந்து டைரக்ட் வந்து உங்களுக்கு பொதுவான ஒரு கருத்தா சொல்லியிருக்கு. ஸோ இத தொடர்ந்து பொருளாதார நிலை வந்து எப்படி இருக்கும் சார்? எந்த மாரி பிசினஸ் பண்ணா வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஜூலை மந்த் அப்படின்னு இருக்கும்ல. எந்த மாரி பிசினஸ் பண்ணா பொருளாதார நிலை அவங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்களுக்கு வந்து கோப்பை வந்ததால வாட்டர் எலிமெண்ட் தான். ம். இப்போ வாட்டர் ரிலேட்டடா நீர் ரிலேட்டடான பிசினஸ் வந்து அவங்க பண்ணா ரொம்ப நல்லது. ஓகே. அவங்களுக்கு காற்று தத்துவம் தான் டாமினேஷன். ஆனா இந்த காலகட்டத்துல ஜூலை மாசத்துக்கு ஏதாவது பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா நீர் ரிலேட்டடா ம். வாட்டர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பெட்ரோல் இது மாதிரி ஏதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதெல்லாமே பண்ணலாம். அவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் போகும். ஓகே. ஸோ இந்த பிசினஸ் எல்லாம் தாண்டி இந்த தனிப்பட்ட தொழில்கள் ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல. வீட்லயே ஏதாவது தொழில் பண்ணலாமா? இல்ல நானே வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஏதாவது தொழில் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அப்படி ஏதாச்சும் தொழில்கள் வந்து பண்ணலாமா அவங்க? அவங்க வந்து சனி பகவானோட ஆதிக்கத்துல ம். இருக்கிறதுனால அவங்க வந்து யோகா பண்ணலாம். அங்க வந்து யோகா ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அவங்க நிறையவே எடுக்கலாம். ஓகே. அதெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹெல்த் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் வந்து பலவிதமான கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க. அது மாரி எல்லாம் அவங்க பண்ணலாம். முத்ராஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம். அது எல்லாமே அவங்க பண்ணலாம். சூப்பர் சார். ஹெல்த் ரிலேட்டடா. ஸோ இந்த விஷயங்கள நம்ம பேசிட்டு வரும்போதே கண்டிப்பா அடுத்த கேள்வி வந்து கல்வி தான். கல்வி நிலை அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த மாரி வந்து படிச்சா எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா வந்து வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருக்கும்ல. எந்த மாரி கல்வி முறையில அவங்க படிக்கலாம்? எந்த மாரி குரூப் எல்லாம் எடுக்கலாம்? அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து ரொம்ப நல்லா ம். பண்ணுவாங்க. இந்த கார்டே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவங்க வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து ஒரு கோப்பை வந்து பரிசளிக்கிறாங்க. அப்பன்னா சரியான வழிகாட்டுவாங்க. ம். கவுன்சிலிங் அவங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். சூப்பர். ஹீலிங் நல்லா வரும். சூப்பர் சார். ஹீலர்ஸ் வந்து பெஸ்ட்டா வர முடியும். சைக்காலஜி வந்து அவங்க படிக்கலாம். ஹெல்த் ரிலேட்டடா நம்ம ஆரோக்கியம் ரிலேட்டடா அக்குபஞ்சரு, நேச்சுரோபதி இது எல்லாமே அவங்க எடுத்து படிச்சா அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும். சூப்பர் சார். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சார் நீங்க சொன்ன 2 விஷயமே வந்துட்டு அதிகமா தமிழ்நாட்டுல இல்லாம கொஞ்சம் வேற ஏதாச்சும் விஷயங்கள்லாம் தமிழ்நாட்ட தாண்டி படிக்கிற விஷயங்களா தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. நெறைய பேர் ஹீலிங் படிக்கிறவங்க இங்க இருக்க மாட்டாங்க. சைக்காலஜிஸ்ட் ஏதோ ஒரு 2, 3 பேர் இங்க இருப்பாங்க. அப்படின்னு நெறைய பேர் பேசுவாங்க. நெறைய பேர் இங்க படிச்சுட்டு நம்ம வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க. இங்க படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் டாக்டர் ஆகுனவங்க தான் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இப்ப இத படிச்சோம்னா நாங்களும் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருவோமா? இல்ல நாங்க இங்கேயே தான் இருப்போமா? அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ இவங்க வெளிநாடு போகறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குமா. யோகாக்குலாம் வந்து வேர்ல்டு வைட் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கேத்த மாரி டிகிரி, சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் படிச்சீங்கன்னா, போறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர் சார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசி முடிச்சுட்டோம். இந்த மாதம் சார் கும்ப ராசியோட ஹெல்த் எப்படி இருக்கு சார்?
கும்பராசிக்காரங்களுக்கு எதுல அதிகமா பிரச்சனை வரும்னா அலைச்சல் அதிகம் அவங்களுக்கு. அதனால காலையில தூங்கி எழுந்த பிறகு குதிகால் வாதம், காலை ஊனும் போது குதிகால் வந்து வலிக்கும். பாதம் ரிலேட்டடா பிரச்சனைகள் வரும். கணுக்கால் வலி, முட்டி வலி, அதெல்லாம் உங்களுக்கு அதிகமா வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கால்சியம், விட்டமின் டி சார்ந்த உணவுகள் அதிகமா எடுக்கணும். ஏன்னா கால்சியம், விட்டமின் டி குறைவா இருக்கிறதால அவங்களுக்கு அந்த பாத வலிலாம் வரும். அதே மாதிரி பிளட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கு வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, அருகம்புல் சாறு இதெல்லாம் அவங்க வந்து தொடர்ந்து எடுக்கணும். எடுத்தா நல்லா இருக்கும் ஹெல்த். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து மாத்திக்கிட்டா ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதையும் தாண்டி அதிகமா வந்து கேட்குற ஒரு கேள்வி, இதெல்லாம் நான் பண்றேன், மறுபடியும் என் ஹெல்த் அப்படியே தான் இருக்கு, ஹெல்த் இஷ்யூ வந்துட்டே இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அப்படிலாம் இருந்தா என்ன சார் பண்றது? அப்போ வந்து 3 விஷயம் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஒண்ணு மோஷன் நல்லா போறாங்களா, பசி நல்லா எடுக்குதா, தூக்கம் நல்லா வருதா. இந்த 3 விஷயத்தையும் கும்பராசிக்காரங்க கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணா மத்ததெல்லாம் தானாவே கரெக்ட் ஆயிடும். ஸோ அவர் சொன்ன 3 விஷயத்தையும் கும்பராசியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறத சார் சொல்லியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து என்ன தெய்வ வழிபாடு கும்பராசிக்கு சிறப்பா இருக்கும், அது ஜூலை மாதம் இந்த தெய்வ வழிபாடு நீங்க பண்ணீங்க அப்படின்னா சிறப்பாவே இருக்கும் அப்படின்னு இருக்குல்ல, எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம்? லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ரொம்ப நல்லா மேட்ச் ஆவாங்க. ஸோ லக்ஷ்மி நரசிம்மர் சனிக்கிழமை அன்னைக்கு போய் அவங்கள போய் பார்த்து ப்ரேயர் பண்றது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சூப்பர் சார். ஸோ அதையும் தாண்டி வந்துட்டு நரசிம்மர் ஒரு சிலையோ இல்லை ஃபோட்டோவோ வீட்டில் அதிகமாக நான் பார்த்தது இல்லை. நீங்கள் நரசிம்மரோட வழிபாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க கும்பராசிக்கு. ஸோ கோவில் அருகில் இருக்கிறவங்க போய் வழிபாடு பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கவங்க என்ன சார் பண்ணுவாங்க? வீட்டில் இருக்க சிவனை வழிபாடு பண்ணலாம். சிவனோட ஃபோட்டோ வாங்கி அதில் வந்து அவங்க விளக்கேற்றி மெடிடேஷன் பண்ணிட்டு வரலாம். ஓகே சார். ஸோ இதெல்லாம் பண்றதுனால இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பா போகும் அப்படிங்கிறது இருக்கு. ஆமா ஆமா. ஓகே சார். ஸோ என்ன தெய்வ வழிபாடு நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதம் வந்து சிறப்பா அமையும்ங்கிறதையும் டேரக்ட் மூலியமா சார் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அது உங்க நேரத்தை கொடுத்துட்டு இந்த மாதம் வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.